இந்த அவினாஷில் இப்போ வந்து ஒரு பொண்ணு ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு வந்து இப்போ இறந்து போயிட்டா, தற்கொலை பண்ணி இறந்துட்டா. திருமணமான 78 நாட்களில். எதனால் இறந்துருப்பா அப்படின்னா, அதாவது அந்த பொண்ணு ஒரு நேர்மையான பொண்ணு. அந்த நேர்மையான பொண்ணு, அமைதியை விரும்புகிற ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து ஓவியம் வரைவதெல்லாம் ரொம்ப ஆசை. ஓவியம் வரைகிறது, ரசிக்கிற மனப்பான்மை இருந்தால் தான், அந்த பழக்கம் இருந்தால் தான் நீங்கள் ஓவியமே வரைய முடியும். அதுபோல் ரசிக்கிறவங்க யாராக இருப்பாங்க தெரியுமா? நேர்மையானவங்களால் மட்டும்தான் ரசிக்கிற பண்பு அவங்ககிட்ட இருக்கும். நேர்மையானவங்க, எளிமையானவங்க, ஒரு அன்பு, பாசம், இது மாதிரியான ஒரு உணர்வுடைய ஒரு பெண். அப்போ அந்த பெண் வந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணும்போது அவருடைய கணவன் யாராக இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட உண்மை இல்லை. இந்த பொண்ணு வந்து உண்மையை விரும்புகிற ஒரு பெண். அப்போ அந்த கணவன்கிட்ட வந்து உண்மை இல்லை, ஒரு திருட்டுத்தனமான ஒரு மனப்பான்மை. பணமாக இருக்கட்டும், அந்த நகை, வரதட்சணை, இந்த மாதிரி விஷயத்துலையும் சரி. அப்புறம் அந்த கணவனுக்கு வந்து நிறைய பெண்களோடு சாட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. ஆபாச படம் பார்க்குற பழக்கம். ஆபாச படம் பார்த்துட்டாலே அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஆபாச படம் பார்க்குற பழக்கம் இருக்குது. அப்போ சுயன்பம் பண்ணுற பழக்கம். ஆபாச படம் பார்த்தாலே அப்புறம் சுயன்பம் பண்ணுவாங்க. சுயன்பம் பண்ணிட்டாலே மனசு கெட்டு போயிடும். மனசு வந்து வன்முறை உணர்ச்சியாக மாறிடும். ஒரு கெட்டு போன ஒரு எண்ணம் தான், ஒரு சாக்கடை மாதிரி ஆகிடும். மனசு வந்து ஒரு சாக்கடை ஆகிடும். ஒரு பெண்ணை வந்து ஒரு அன்பு ரீதியாக பார்க்கவே முடியாது, அந்த சுயன்பம் பண்ணாலோ ஆபாச படம் பார்த்தாலோ. அப்போ இவன் வந்து மனைவிக்கு தெரியாமல் அல்லது தெரிஞ்சோ வேறு பல பெண்களிடம் சாட் பண்ணுறது, இந்த மாதிரி பழக்கமும் இந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. அப்போ இந்த குடும்பமே வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு குடும்பமாக இருக்குது. அப்புறம் அவங்க மாமியார் வந்து இந்த பெண்ணோட நகையெல்லாம் டெஸ்ட் பண்ணி, இப்போ காது, கம்மல்லாம், இது என்ன உண்மையான தங்கமா அப்படிங்கிற அந்த ஒரு பண ரீதியான ஒரு திருட்டு கும்பல்கிட்ட இந்த பொண்ணு போய் மாட்டிக்கிட்டான். ஒரு திருட்டு கும்பல்கிட்ட. ஆனால் இந்த பொண்ணு ஒரு நேர்மையான பொண்ணு, எளிமையை இவங்க அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்களும் தெரியல. ஆனால் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் இவ வந்து ஒரு ஓவியத்தை, ஒரு கலை உள்ளம், ஒரு அமைதியை விரும்புகிறவங்க தான் ஒரு ஓவியம் வரைவாங்க. இந்த மாதிரி கலை உள்ளம் உள்ள ஒரு பெண்ணு, எளிமையான பெண்ணு, உண்மையை விரும்புகிற ஒரு பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து, ஒரு அன்பு பாசம் நிறைந்த ஒரு பொண்ணு வந்து அதற்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு சமூக விரோத குடும்பத்திட்ட போய் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு அங்கே என்ன நடக்குது, அப்படி மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் வந்து என்ன பண்ணுறான், இவளை வந்து இந்த பலாத்காரம் பண்ணுறான். திருமணங்கிற அந்த உறவுக்குள்ளே போயிட்டு ஒரு பெண்ணை உள்ளே இழுத்துக்கிட்டு பலவந்தப்படுத்தி, பலாத்காரப்படுத்தி, அப்போ தான் அவனுக்கு அதில் இன்பம் கிடைக்குது. ஒரு பெண்ணின் விருப்பத்தை உணர்ந்துக்கிட்டு அவள் உணர்வறிந்து அவளை நெருங்குவதும் விலகுவதும் அப்படிலாம் அது அவனுக்கு பிடிக்கல. ஒரு பெண்ணை பலாத்காரப்படுத்தணும், பலவந்தப்படுத்தணும், அவளை ஒரு பொருள் போல் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து பயன்படுத்தி ஒரு வன்புணர்வில் ஈடுபடும் பொழுது அவள் வந்து அதில் கொடூரமாக நடந்துக்கிட்டு, அதனால் அவள் வந்து ஒரு பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண். எத்தனை நாளாக திருமணமாகி 78 நாள் ஆச்சு. அப்போ திருமணமாகி 78 நாள் அந்த பெண் தினம் தினம் பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்கிறாள். ஒவ்வொரு நாளைக்கு 2 வாட்டி கூட இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டி அந்த பெண் பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி வன்புணர்வு அப்படிங்கும்போது பின்னாடி பண்ணுறது அல்லது முன்னாடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை இந்த 2 பேருக்கும் கண்டிப்பாக காதல்ங்கிறது இல்லை, ஒரு குறி பொருத்தம் இருக்குதாங்கிறது நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த ஆணுக்கு வந்து கணவனுக்கு வந்து பெரிய குறி இருக்கலாம், இந்த பெண்ணுக்கு சின்ன குறி இருக்கலாம். அப்போ பொருத்தமே இருக்காது. அப்போ அந்த கணவன் வந்து தனது பெரிய ஆண் குறி அந்த பெண்ணின் சின்ன பெண் குறிக்குள்ளே நுழைக்கும் போது அவளுக்கு பெரிய மரண வலியே ஏற்படும். ஒரு ஊசி குத்துவது போல் ஏற்படும். உடலுறவுனாலே பயப்படுகிற ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கலாம். உடலுறவுனாலே இவளுக்கு ஒரு அச்சம். ஏன்னா அது பெரிய வலியை தருகிறது. ஏன்னா இவங்களுக்கு இடையில ஒரு குறி பொருத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவனை பார்த்தா வாட்டச்சாட்டமாக இருக்கான், அந்த பொண்ணை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் வேறு நிறைய பொண்ணுங்கிட்ட சாட் பண்ணுறான், ஆபாச படம் நிறைய பார்க்குறான். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குறி பொருந்தாமல் இருக்கலாம். இவளுக்கு ஒரு சின்ன பெண் குறி இருக்கலாம் உடல் ரீதியாக. அதனால் இவன் உடலுறவு வைக்கிற ஒவ்வொரு நாளும் அது ஒரு வலியாக இருக்கிறது, பெரிய வலியாக இருக்கிறது. உடலுறவுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு வலி வந்துச்சுன்னா எந்த ஒரு பெண்ணும் உடலுறவுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்படியே வலுக்கட்டாயமாக சம்மதிச்சாலும் அவங்களால ஒரு ஆண் உச்சக்கட்டம் அடைகிற வரைக்கும் ஒத்துழைக்கவும் முடியாது, தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. குறி பொருத்தம் இல்லாமல் நிறைய சம்பவங்கள் திருமணம். அப்படி இருக்கும்போது இந்த பையனோட கேரக்டரும் சரியில்லை, அந்த குடும்பத்தோட கேரக்டரும் சரியில்லை. அப்புறம் வந்து அவன் உண்மையாகவும் இருக்க மாட்டேங்கிறான். பல பெண்களோட தொடர்பு, சாட் பண்ணுறது, ஆபாச படம் பார்க்குறது, சுயன்பம் பண்ணுறது, இப்படியும் இருக்கிறான். அப்புறம் வந்து இவனுக்கு வந்து சில ஆண்களுக்கு வந்து கற்பழிக்கணும், அதுதான் இன்பம். ஒரு பெண்ணோட விருப்பமெல்லாம் தேவையில்லை, அவளை பலவந்தப்படுத்தணும், கட்டி போட்டு உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே ஒருன்னா அதில் வந்து இவனுக்கு ஒருவேளை குறி பொருந்தாமலும் இருக்கலாம். இவனுடைய பெரிய குறி இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு சின்ன குறி இருக்கலாம்.
அதனாலேயே அந்த உடலுறவுங்கிறது வந்து அவளுக்கு ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பெற்றோர்களும் இவங்களை தள்ளி தள்ளி விடுறாங்க. அந்த வீட்டிலே இரு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி தள்ளி விடுறாங்க. காதல் இல்லை, அன்பு இல்லை, உண்மை இல்லை, நம்பிக்கை இல்லை, ஒரு சமூக விரோத கும்பலில் மாட்டிக்கிட்டு தினம் தினம் திருமணம் என்கிற உறவின் அடிப்படையில் அந்த பெண் பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறாள். வன்புணர்வு, கற்பழிப்புங்கிற வார்த்தை தப்புன்னு நினைக்கிறேன், வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அதனால உடல் ரொம்ப பாதிக்கப்படுறது புரிஞ்சிக்குமா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வலியை நம்ம புரிய வைக்கணுங்கிறதுக்காக தனக்கு தினமும் அவமானம் நிகழ்கிறது. ஏன்னா எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, தனது விருப்பம் இல்லாமல் தன்னிடம் உடலுறவு கொள்வதை எந்த பெண்ணும் அது ஒரு பலாத்காரமாக தான் நினைப்பாள். தனது கணவனாக இருந்தால் கூட அது பெரிய கோபத்தை தரும், அவங்களுக்கு அவமானத்தை தரும், அது மிகப்பெரிய அவமானத்தை தரும். அப்போ அந்த மாதிரி தினம் தினம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கான். ஒரு 2 மாதம் 1 மாதம் வச்சு 2 மாதம் வச்சு ஒரு பொண்ணை கற்பழித்தா என்ன ஆகும்? 78 நாள் ஆகுது. 2 மாதம் தினம் 2 முறை அவன் கற்பழிக்கிறான். அப்படி இருக்கும்போது அடிக்கலாம், ஒரு உடன்படாத பட்சத்தில் அடித்து துன்புறுத்தி உடலுறவு வச்சுருந்துருக்கலாம். இப்படி பலவித சித்திரவைகள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தான் இவன் என்ன பண்ணுறா, அப்போ வீட்டில் உள்ளவங்களும் தனது வலியை புரிஞ்சிக்கலை. அப்போ இந்த யாரும் சொந்தக்காரங்கிட்ட நிறைவேற்ற சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு அன்பான பொண்ணு, எளிமையான பொண்ணு, குழந்தைத்தனமாக இருக்கிறா, இவளுக்கு விவரம் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அமுக்கும்போது இவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய வலியை இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும், தனது உறவுகளுக்கு புரிய வைக்கணும், தனது அப்பா அம்மாவுக்கு புரிய வைக்கணும். அதே நேரத்தில் தன்னை அவமானப்படுத்தி தினம் தினம் திருமணம் என்கிற உறவின் பேரில் தன்னை பலவந்தப்படுத்தி உடலுறவு கொள்கிற தனது கணவனை பழி வாங்க வேண்டும், தனது மாமனாரை பழி வாங்கணும், சமூக விரோதிய ஒரு கும்பலாக இருக்கிற தனது கணவன் வீட்டாரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை, வேறு வழியெல்லாம் அந்த பொண்ணுக்கு தற்கொலை என்கிற ஒரு முடிவை எடுக்கும்போது இப்போ பார்த்தா அதோட விளைவு தான் வந்து. அதனால் திருமணம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு என்னென்னா, காதலிப்பதற்கு அனுமதி கொடுங்க, காதலை பதிவு செய்யணும், திருமணத்திற்கு முன்பு காதலிப்பதற்கு அனுமதி கொடுக்கணும், காதலிப்பதற்கு சுதந்திரம் கொடுக்கணும், உனது துணையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள், பெற்றோர் தேர்ந்தெடுக்க அனுமதிக்காதீங்க, காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, காதலை நீ பதிவு செய்யணும், நாங்கள் காதலிக்கிறோம், எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதை பிரேக்கப் பண்ணுறது அதெல்லாம் வந்து விருப்பப்பட்டது. யாருக்கு பிடிக்கலனாலும் நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம், உடனே நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிறோம், யார் விருப்பம் 2 விதத்தில் யாருக்கு பிடிக்கலனாலும் பிரிஞ்சிக்கலாம். அந்த காதல் பருவங்கிறது ஒரு 3 மாதம் தான் காதலிப்பதற்கு அனுமதி. நாங்கள் காதலிக்கிறோங்கிற பேரில் வருஷக்கணக்காக யாரும் காதலிக்க அனுமதி கொடுக்கக்கூடாது. காதல்ங்கிற உறவை அங்கீகரிக்கணும், அப்போ பதிவு செய்யணும். காதலிக்கிற காலகட்டம் நீ என்றைக்குமா பதிஞ்ச, உங்கள் காதல் உறவை என்றைக்கு பதிஞ்சிங்க, இன்னோட 3 மாதம் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சது, உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணலைன்னா நீங்கள் காதலிக்கிறத நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். எதற்குன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீ காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிவிட்டு காதலிக்க போகிற. அதற்கு முன்பு இது ஒரு ஒத்திகை. அதாவது ஒத்திகைன்னா என்னது, இவன் தனக்கு சரியான துணை தானா அப்படிங்கிறத நீ வந்து பல்வேறு வகையில் நீ அவனை வந்து உன் வீட்டை கூட்டிகிட்டு போ. ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னா, காதலிக்கிற காலகட்டத்தில் தனது காதலனை தனது வீட்டாரோடு பழக அனுமதிக்க வேண்டும். வீட்டாரோட அப்பா அம்மா கிட்ட காட்டணும், அண்ணன் தம்பிக்கிட்ட பழகணும். அதாவது திருமணமான பின்பு நீ எப்படியெல்லாம் வாழ்வாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை திருமணத்திற்கு முன்பு வாழ வேண்டும். வாழ்ந்து பார்த்து எல்லா வகையிலும் இவன் தனக்கு ஏற்றவனாக இருக்கிறான். அதுபோல் ஒரு ஆணும் என்ன பண்ணுவான், இவள் தனக்கு எல்லா வகையிலும் மனைவியாக வருவதற்கு ஏற்றவளாக இருக்கிறாள் அப்படின்னு உறுதி பண்ணிவிட்டு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணணும். எதுவுமே தெரியாமல் இந்த இந்தியர்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா, அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வச்சுக்கிட்டு தான் நம்புகிறாங்க. பழகி பார்த்தியா, நீ பேசி பார்த்தியா, உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்டு பார்த்தியா, அவங்க காதலிக்க அனுமதி கொடுத்தியா, திருமணத்திற்கு முன்பு 2 பேரும் காதலிச்சு பாருங்கள், சும்மா போயிட்டு வாங்க, பிடிச்சி நம்பிக்கை ஏற்பட்டால் நீ சுற்றிட்டு வா, அல்லது உனக்கு நம்பிட்டு உடலுறவு வச்சு பாரு, உடலுறவில் அந்த பொருத்தம் ஏற்படுதா பாரு, உடலுறவில் வந்து சிறப்பாக செயல்படுறானா, அல்லது குறி பொருந்தி போதா, ஒருவேளை ஆணுக்கு சின்ன ஆண்குறியாக இருக்கலாம், ஒரு பெண்ணிற்கு பெரிய பெண்குறி இருக்கலாம், அப்போ அந்த பெண்ணிற்கு சுகமே கிடைக்காது. அல்லது ஒரு ஆணுக்கு பெரிய ஆண்குறி இருக்கும், ஒரு பெண்ணிற்கு சின்ன பெண்குறி இருக்கும். அப்போ வந்து அந்த பெரிய ஆண்குறியுடைய அந்த ஆண் வந்து அந்த சின்ன பெண்குறியுடைய பெண்ணிற்குள் நுழைக்கும் போது அவளுக்கு மரண வலி ஏற்படும். அதை அனுமதிக்கவே மாட்டா. அப்போ அவனை பார்த்தாலே அவனுக்கு பயம் வரும். அப்போ அப்படிப்பட்டவனோடு நீ காதலே உனக்கு வராது, அப்போ பிரிஞ்சிடலாம், திருமணத்திற்கு முன்பே நீ பிரிந்து விடலாம். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. அப்போ காதலிப்பதற்கு நீ தடை கொடுக்குற, ஒழுக்கங்கிற பேரில், ஒழுக்கம்னா என்னென்னே தெரில, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு யாரையா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான்
இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா ஃபோனில் பேசுகிறது, அப்புறம் வந்து லைட்டாக அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் தான் ஃபஸ்ட் நைட்டில் பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவங்க குணம் என்னென்ன இவனுக்கு தெரியுது, இவ குணம் என்னென்னு அவனுக்கு தெரியுது. அப்புறம் அந்த குறி பொருந்துதா இல்லையா, குறி பொருத்தங்கிறது சுத்தமாகவே இல்லை. அவனுக்கு சின்னதாக இருக்குது, இவளுக்கு பெருசாக இருக்குது, அல்லது இவளுக்கு சின்னதாக இருக்குது, அவனுக்கு பெருசாக இருக்குது. மரண வலி உடலுறவுனால எனக்கு இன்பமே இல்லை, அவனுக்கு சின்னதாக இருக்குது, இவளுக்கு பெருசாக இருக்குது, அல்லது இவனுக்கு பெருசாக இருக்குது, அவளுக்கு சின்னதாக இருக்குது. உடலுறவுனாலே அவள் தலை திரிச்சு ஓடுறா, அலறா, உடலுறவுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் முழுசாக எனக்கு வர்ற வரைக்கும் அவள் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறா, தள்ளி விடுறா, உடலுறவுக்கு சம்மதிக்கவே மாட்டேன்றா. இப்படி அல்லது நம்பிக்கையானவனா இல்லையா எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இவங்க வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதனால் எதாக இருந்தாலும் நம்ம அறிவுக்குட்பட்ட ஒரு அனுபவத்தின் பேரில் இது உண்மை தான், இது சரிதான், தெளிவான மனநிலையோட கல்யாணத்தை பண்ணணும். எதுவுமே அதாவது அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு ஒரு குத்துமதிப்பாக வந்து ஒரு கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு பிடிக்கல, 2 பிள்ளைய பத்துட்டுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணுறது. அல்லது இந்த மாதிரி சம்பவங்கள். இவன் ஒரு சைக்கோவாக இருக்கான், ஒரு சைக்கோவுக்கு கூட இங்கே கல்யாணம் நடக்குது. அவனை நல்லவன் நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சைக்கோ கூட இங்கே கல்யாணம் அவனை அந்த அளவுக்கு அப்போ முன்னாடியே நீ பழகியிருந்தா காதல்னு ஒரு உறவை நீங்கள் இங்கே அங்கீகரித்து கட்டாயம் காதலித்த பிறகு தான் திருமணம் செய்ய வேண்டும், கட்டாயம் 3 மாதம் காதலித்திருக்க வேண்டும். அப்போ காதலிக்கிற அந்த காலகட்டத்தில் நீ சுதந்திரமாக இரு, ஒரு கணவன் மனைவி போல இரு. ஒரு காதலன் அந்த காதலி வீட்டுக்கு கூட்டி போய் பழக விடு. அதுபோல் அந்த காதலியை அந்த காதலனின் வீட்டாரோடு பழக விடு. இப்படி ஒரு முன்கூட்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்து உடலுறவு செய்து கொண்டு அதன் பிறகு ஒத்து வருதா இல்லையா பிரிஞ்சிரு. அது அப்போ அதில் வந்து நல்ல இப்போ என்ன ஆகுதுன்னா முன்கூட்டி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. அதில் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிகிறாங்க. அதுக்கு நீ முன்கூட்டியே நீ பழகி காதலிச்சு பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரியலாம்ல. அல்லது இந்த மாதிரி மரணங்கள் நடக்காது. அதில் இவன் சைக்கோவாக இருக்கிறான், இவனுக்கு முதல்ல நீ காதலிச்சிருந்தா இவன் சைக்கோன்னு நீ அப்போவே பிரிஞ்சிருக்கலாம். அதனால் நாம் வெளிநாட்டில் வந்து அது கரெக்டாக நடக்குது. டேட்டிங் பண்ணுறாங்க, பழகுறாங்க, பேசுகிறாங்க, காதலில் ஒரு சுதந்திரம், கற்புனா என்ன எல்லாத்தையும் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்கூட்டியே வாழ்ந்து பார்த்து அதன் பிறகு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. வாழ்ந்து பார்த்து உடலுறவு வச்சுக்கிட்டு காதலித்து உடலுறவு வைத்து கொண்டு அதன் பிறகு தான் அவங்க கல்யாணமே பண்ணுறாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வெளிநாட்டில் நடக்குது. ஒரு சைக்கோ இந்த மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மரணத்தை அந்த பெண் எதிர்கொள்கிற சம்பவம் இந்தியாவில் தான் நடக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு முன்னேறிய மேலை நாடுகளில் பாலியல் உறவுகளில் சுதந்திரம் உடைய ஒரு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இங்கெல்லாம் கண்டிப்பாக நடக்குது.